மக்களே, எங்கள் ஊர் ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு பார்க்கலாம். அதுக்கு குழம்பு மசாலா, 2 தக்காளி, 2 பச்சைக்காய், இது 3ஐயும் எடுத்து வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்ச புளியவும் இது கூட சேர்த்து நல்லா அடுப்பில் கொதிக்க வைக்கலாம். இது கூடவே சின்ன வெங்காயமும் சின்ன பூடு சேர்த்து அரைக்கணும். நம்மக்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ குழம்பு நல்லா கொதிக்கிற நேரத்தில் இதை சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் மீனை சுத்தம் பண்ணி கழுவி வச்சாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வர்ற ஸ்டேஜில் 2 கொத்து கருவேப்பிலையை தூக்கி உள்ளே போட்டுக்கலாம். கமகமன்னு நல்ல ஸ்மெல் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த மீனையும் இதுக்குள்ளே தூக்கி போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க ரெடி ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்புக்கு என்ன அப்படின்னா, எண்ணெய், அது கூட கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கடுகு, அது கூட வெங்காயம், இது 3ஐயும் போட்டு நல்லா காய விட்டு அந்த குழம்புல தூக்கி ஊற்றணும் அப்படின்னா மீன் குழம்பு ரெடி.